Taste the Daily. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும் நிலையில் அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகள் சிலரே எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் கொடுத்து ஏமாந்ததாக சர்ச்சை வெடித்திருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மே 2ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுகவினரே அதிர்ச்சியடையும் வகையிலான முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சீட்டுக்காக பணம் கொடுத்து அதிமுக நிர்வாகிகள் யாரும் ஏமாந்து விட வேண்டாம் என்பதே அந்த எச்சரிக்கை என தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூரில் எம்எல்ஏ சீட்டுக்காக அதிமுக நிர்வாகி ஒருவர் 3 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாந்ததாக எழுந்த புகாரை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக தெரிகிறது. சரவணன் என்ற நபர் தாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றும் அதிமுக தலைமை தன்னிடம் வேட்பாளர்கள் குறித்து சர்வே எடுக்க கூறியிருப்பதாகவும் பணம் கொடுக்கும் அதிமுக நிர்வாகிகளை தலைமைக்கு ரெக்கமெண்ட் செய்ய உள்ளதாகவும் கூறி முன்னாள் அமைச்சர் ஒருவரிடமே 3 கோடி ரூபாயை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதேபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சிலரையும் சரவணன் தொடர்பு கொண்டு பணம் கேட்டதாகவும் தகவல் கசிந்த நிலையில் இதனை செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்து பேசியதோடு யாரும் யாரிடமும் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் என அலர்ட் கொடுத்திருக்கிறார். அதிமுகவில் பணத்திற்காக யாருக்கும் சீட் கொடுப்பதில்லை என உறுதியாக தெரிவித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு உண்மையாகவும் கடுமையாகவும் உழைப்பவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்பட உள்ளதாகவும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் யார் என தனக்கு நன்றாகவே தெரியும் எனவும் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களை அழைத்து எடப்பாடி பழனிசாமி தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. சொந்த கட்சி நிர்வாகிகளை ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் நடவடிக்கையாக இது பார்க்கப்பட்டாலும் வேறு யாராவது இது போன்று ஏமாந்துள்ளனரா? எந்தெந்த மாவட்டங்களில் இது போன்ற வசூல் வேட்டை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன என்பது அதிமுக வட்டாரங்களில் தற்போது ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராஜேஷ் குமார். Taste the Daily.